திருவிழா நடைபெறுகிறது. பதினெட்டு சித்தர்களை இங்கே வைத்துள்ளோம். மனிதர்கள் ஐயனாரப்பன் சிலைகள், ஆரோவில் இளைஞர்கள் கல்வி மையத்தில் மிக சிறப்பாக நவராத்திரி திருவிழா கல்வியை பற்றியும் சொல்லப்படுகிறது. மிஷின்களை விட வேகமாக நம்மளை நினைவாற்றலை உண்டாக்குறாங்க. அதனால் நம்முடைய வளர்ச்சி மகத்தானது. அடுத்து என்ன செய்ய போகிறோம்? அதுதான் கேள்வி. இப்படியே இருக்க போகிறோமா? கம்ப்யூட்டர் முன்னாடி இப்படி தட்டிட்டு வண்டியில் போகிறப்போ காதில் செல்ஃபோன் வச்சுட்டு இப்படியே போகிறோமா? இப்போ அடுத்து பிறக்கிற குழந்தைங்களே இப்படி தான் பிறகுது. அவங்க அப்பா அம்மா இப்படியே தானே போகிறாங்க. அடுத்து பிறக்கிற குழந்தைங்களை ஆஸ்பத்திரி போய் பாருங்க, இப்படி தான் பிறகுது. பரமாத்மா பள்ளி உண்ட மாதிரி. அதனால் இப்படியே போனால் கொஞ்ச நாள் கழித்து நமக்கு 32 பல்லுக்கு பதிலாக 28 பல்லாகும். ஏன்னா சாப்பிட மாட்டோமே. இப்போ தான் ஏதோ கடிச்சு சாப்பிட மாட்டோம். கடிச்சு அப்படி ஊற்றிடுவோம். அப்புறம் பல்லுக்கு என்ன வேலை? அதனால் கடிச்சு குடிச்சு ரொம்ப சாஃப்ட்டு ஃபுட்டு சாப்பிட்டு அப்புறம் பல்லுக்கு தேவையில்லை. இப்படியே எல்லாம் குறைஞ்சி போய் வேறு மாதிரி ஆகிடும். அது நெகட்டிவாக ஆகாமல் அந்த வேறு மாதிரி ஆகிறது ஏன் பாசிட்டிவாக கொண்டு போகக்கூடாது? நம்மளுக்கு வழிகாட்டிகளாக நிறைய பேர் இருந்திருக்காங்க. நீங்கள் அதை தான் இப்போ அந்த பொருளில் அந்த ரூலில் பார்க்க போகிறீங்க. அதே நிலையில் இருக்கிற மனிதர்கள், வேளாண் மனிதர்கள், அப்புறம் தொழில் செய்கிறவர்கள், அதுக்கப்புறம் மேம்பட்ட மனிதர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், தலைவர்கள், தொண்டர்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சித்தர்கள், இவங்க மேலே போக போக அவங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வராரு இறைவன். ரொம்ப ஆச்சரியமா இல்லை? ஆண்டாள் கூப்பிட்டான்னா கண்ணன் வராரு. அவ சூடி கொடுத்த மாலையை தான் எனக்கு வேணும்னு சொல்றாரு. சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டு கடவுள் பேசுறார். எனக்கு
ஆண்டாள் கட்டின்ற அந்த போட்டுக்கிட்ட அந்த மாலை தான் வேணும். அவங்க அப்பா ஐயோ பொண்ணை நான் திட்டிட்டு வந்துட்டேனே அப்படின்னு திரும்ப போய் அவளை கட்டி தர சொல்லி அவள் கண்ணாடி முன்னால் நின்று தான் போட்டு நல்லா இருக்குங்கிற மாலை. இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாலை ரங்கமன்னா இருக்கும், திருப்பதி சாமிக்கு போகுது. அந்த ஊரில் கொடை பிடிச்சிட்டு வந்து அந்த மாலை எடுத்துகிட்டு வந்து அனுப்புகிறாங்க. அதனால் வரலாறுகள், மெய்யான வரலாறுகள், திரிக்கப்பட்ட வரலாறுகள் நமக்கு தெரியாது. ஆனால் நம்பிக்கைகள், நம்முடைய நம்பிக்கைகள் அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால் மனிதர்கள் மேம்பட்ட மனிதர்கள் ஆவதும் அவர்களை நோக்கி இறை இறங்கி வருவதும் உண்மை. சித்தர்கள் அப்படி நினைச்சாக்கா இறைவன் வரார். நமக்கு தெரிஞ்ச கதை இரும்பை சித்தூர். இரும்பையில் சித்தர் கடுவெளி சித்தர், பேர் என்ன? கடுவெளி சித்தர். அவர் கேட்டார்ல, நான் உண்மையிலேயே உனக்கு விசுவாசமானவன் ஒரு அடியவனாக இருந்திருந்தால் அந்த வள்ளியின் காலில் நான் சலங்கை எடுத்து கட்டினது அவருடைய நாட்டியம் மேன்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தவிர ஒரு பொண்ணுங்கிறதுக்காக இல்லை. கைக்குட்டி ஊரில் சிரிச்சான்.